நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தன் ஒரு பரம ஏழை இருந்தான். அவன் நம்ம கஷ்டம் என்னடிக்கிறாது தீரும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படியே இருக்கும்போது அவன் ஒரு நாள் காடு மலை இந்த மாதிரி சுற்றி பார்க்க சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு விளக்கு கிடச்சிது. அந்த விளக்கு எடுத்துகிட்டு வீட்டில் வச்ச உடனே, ஆஹா, இது ஆதி காலத்து பூதத்து விளக்கு மாதிரி இருக்கடா, இதுக்குள்ளே பூதம் இருக்கும். நம்ம அந்த பூதத்தை வெளியில் வர வச்சுட்டா நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், நம்மளுக்கு நிறையா பணம் காசு கிடைக்கும். உடனே அவனும் அந்த விளக்கை 3 வாட்டி தொடரணுன்னா அதுலேருந்து பூதம் வெளிக்கும். வணக்கம் யசம்மா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு தங்கம் வேணும் அப்படின்ட்டு. உடனே தங்கம் மழையாக பிடிச்சிச்சு. வெள்ளி வேணும், அதுவும் மழையாக பிடிச்சிச்சு. இப்படியே இருந்த உடனே ஐயோ நம்ம என்னடா பண்ணுறது, இந்த பூதத்துக்கு நம்ம வேலை சொல்லிவிட்டு அதுவும் பூதம் சொல்லிட்டு எனக்கு நீங்கள் டெய்லியும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை கொடுத்துட்டே இல்லைன்னா நான் உங்களையே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு. உடனே அந்த பூதத்துக்கு டெய்லியும் வேலை சொல்லணும். போய் கடல் மண் எண்ணிட்டு வானா அதுவும் கடல் மண் எண்ணிட்டு வந்தோம். வானத்தில் நட்சத்திரத்தை எண்ணிட்டு வானா அதையும் எண்ணிட்டு வந்தோம். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம பூமியில் எவ்வளோ ஜீவராசிங்க இருக்குதுன்னு எண்ணிட்டு வா அப்படின்னு. உடனே அந்த பூதம் போய் உலகத்தில் உள்ள ஜீவராசிலாம் எண்ணி 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 அதால் எண்ணவே முடியல. என்ன பண்ணணும், அதோட அந்த பூதம் தோல்வி அப்படின்னா அது போயிடுச்சு. இதில் பூமியில் நம்ம மனுஷன் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது. அனைத்துக்கும் தான் இந்த பூமி. நன்றி, வணக்கம். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒருத்தன் ரொம்ப நாள் கடவுள்கிட்ட தான் இருந்து வரம் கேட்பான். கடவுள் சொல்லுவார், உனக்கு என்ன வரம் வேணும். எனக்கு என்ன வரணும்னா, எனக்கு நான் தொட்டதெல்லாம் பொண்ணாயிடணும். உடனே கடவுள், நல்லா யோசித்து தான் கேட்டேன் அப்படின்னு கேட்பார். ஆமாம், நான் நல்லா யோசித்து தான் கேட்டேன். சரி, உனக்கு அதேமாரி வரம் தந்துடுறாரு. உடனே அவன் போய் ஃபஸ்ட்டு மனைவியை தொடுவான் பாரு, அதுவும் தங்கமாக. அவன் தொடுறதெல்லாம் தங்கமானவன்னு, ஆஹா என்னடா இதுன்ட்டு. அப்புறம் சோத்தை தொடுவான், அதுவும் தங்கமாக. தண்ணியை தொடுவான், அதுவும் தங்கமாக. எல்லாமே தங்கமானவன்னு அவனுக்கு தங்கமாக வரம் கேட்டு நம்ம தங்கத்தை என்ன சாப்பிட முடியும். உடனே அவன் பசியாலேயே இறந்து போயிடும். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே எதை ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி யோசித்து கேட்கணும். அதுதான் இந்த கதையோட. நன்றி.